ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை மெயில் சேனல். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்படி சொல்ல, இவ்வளோ நாள் நான் சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது வந்துட்டு நான் என்னோடய நேட்டிவ் போக போகிறேன். ஸோ அதுக்கான பேக்கேஜ் தான் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என் பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நானே காட்டுறேன். இது எல்லாமே என்னோட பேக்கிங் தான் எல்லாமே இருக்குது. இது போக இங்கே ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் போக அந்த பேக் எடுத்து வைக்கணும், அந்த பேக் எடுத்து வைக்கணும். அது போக இன்னும் அந்த கபோர்டில் வந்துட்டு என்னோட மேக்கப் திங்ஸ் மேக்கப் கிட் எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட 2 கபோர்டோட ட்ரெஸ்ஸில் இருக்குது. இன்னும் ஒரு கபோர்டோட ட்ரெஸ்ஸில் இருக்குது. நான் எடுத்து வைக்கணும். அண்ட் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன சாம்பிள் தான். இன்னும் இருக்குது, இன்னும் உள்ள நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாமா? இன்னும் வந்து உள்ள இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. எனக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எடுத்து நான் பேக் பண்ணி வைக்கணும். இது ஃபுல்லாக இன்னும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது ஃபுல்லாக பேண்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்துட்டு நைட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் நார்மல் ட்ரெஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு நம்ம சென்னை விட்டு பாய் பாய் கிளம்பலாம் மக்களே. ஸோ இப்போ நான் பேக் பண்ணுற வீடியோஸாக ஒன்றா வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க நான் வீடியோஸில் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லக்கேஜில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போதைக்கு ஸ்டாண்ட் இல்லாத ரீசனால் நான் வந்துட்டு இப்போ வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்பா, இன்னும் இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. எப்படி நான் எடுத்து வைக்க போகிறேன்றது எனக்கே தெரியல. அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. நான் வர்றப்போ கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் திருப்பி போகிறப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியுது. சென்னை விட்டு போகிறேன்ற கஷ்டம்லாம் இல்லை, லக்கேஜ் இவ்வளோ தூக்கிட்டு போகணுமே அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல, சத்தியமாக முடியல. ஆனால் எப்படி நான் போய் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றது நிஜமாக தெரியல. அவ்வளோ லக்கேஜஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். ஆனால் அந்த இடத்த விட்டு திருப்பி போகிறப்போ கூட ஈஸி தான். ஆனால் நம்ம கூட இருக்க லக்கேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஐயோ தலைவலி வந்துடும், பெருசாக வந்துடும். இப்போ அந்த தலைவலி தான் இப்போ எனக்கு வந்திருக்கு. பார்க்கலாம். நான் எப்படியும் வந்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு vlog வந்துட்டு நான் காட்டிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்களும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்டு சென்னையில் வந்துட்டு இப்போது ரொம்ப மழையாக இருக்குது. லைக் எப்படி சொல்ல, நேற்று நைட்டு ஸ்டார்ட் பண்ண மழை இன்னைக்கு மதியம் தான் விட்டது. ஸோ அந்த மாதிரி வேறு எந்தெந்த ஊர்லலாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மக்களே, கோவிட்லாம் வந்துட்டு நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டே சேஃப், மாஸ்க் போட்டுக்கோங்க எல்லாருமே. இன்னும் முடியல, சிரிச்சிடாதீங்க. என் ரூம்மேட் வந்துட்டாங்க. ஸோ அவங்க சிரிச்சுக்கு எடுத்து விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் துரத்தி வச்சிருந்தேன். இப்போ திருப்பி வந்துட்டாங்க. மேடம் என்ன பண்ண போகிறாங்கன்றத காத்திருந்து பார்க்கலாம். காத்திருப்போம் மக்களே. சிரிக்க மாட்டேன்னு சிக்னல்ல சொல்றாங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கல்ல. இன்னுமா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தனியா காமிச்சுக்கிறேன். அப்பா, இன்னும் இருக்குதுங்க நிறையா. நான் எப்படி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல. எப்படி ஊர் போய் சேர போறேன்னு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்காவே இருக்குது.
கவர் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நான் வேகமாக எடுத்து வச்சு நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். என்னோட குட்டி பில்லோ அண்ட் என்னோட க்யூட்டாக வந்து ஒரு குட்டியாக பில்லோ இருக்கும். அந்த பில்லோ வந்து இதில் இருக்கும். லைக் என்னோட பாக்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு பெரிய பேக் தான். இது இருக்குது. இந்த தெரியுதா? ஸோ இதுவுமே ஒரு பெரிய பேக். அதே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது வந்துட்டு இது என்ன சொல்லுவோம், இது வந்து என்னோட ஃபேவரட் ஸ்லிப்பர் இருக்குது. அண்ட் என்னோட ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதுவுமே ட்ரெஸ் அண்ட் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்னோட ஸ்டேஷனரி லைக் என்னோட டெலிவிஷன், என்னோட டால்ஸ், என்னோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பேக் இருக்கும். அப்படி இந்த பேக் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா என்னோட செருப்பு மட்டுமே இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது. லைக் இந்த செருப்பு வந்து என்னோட செருப்பு மட்டுமே இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது பேக் ஃபுல்லாக என்னோட செருப்பு தான் இருக்குது. இது ஃபுல்லாக என்னோட பேக்கேஜ். அப்பா மக்களே, அடுத்த வீடியோக்கு வந்தாச்சு. இப்போது நான் ஒரு டைலாக் சொல்கிறேன். அதிலே வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கெஸ் பண்ணிடுங்க. என்ன தெரியுமா, எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணாலும் மண்டை மேலே கொண்டைன்னு ஒன்று இருக்குல்ல, மண்டை மேலே கொண்டை, அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். என்ன தான் இருந்தாலும், என்ன தான் பேக் பண்ணி என்ன தான் எடுத்து வச்சாலும் மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சுத்தமாக மறந்துட்டேன். என்னன்றதை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பஸ் டிக்கெட் புக் பண்ண நான் மறந்துட்டேன். இப்போது இதோ அதை தான் புக் பண்ண போகிறேன். புக் பண்ணிவிட்டு நான் இதோ வரேன். ஃபைனலி மக்களே, நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிட்டு காலையில் என்ன பண்ணுறேன்னா, சும்மா சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஈவினிங் ஒரு 7:20க்கு வந்துட்டு எனக்கு பஸ்ஸு. ஸோ அப்படியே கிளம்புறது தான். ஸோ ஃபுல் பேக்கு. டைம் என்ன, எவ்வளோ டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண பேக்கிங்கு. 9:40 ஆயிடுச்சு. இப்போது அவ்வளோ நேரமாக நான் பேக் பண்ணியிருக்கிறேன். செம்ம டயர்டு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியுதா இவ்வளோ டயர்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு.